தமிழ்நாடு முதல்வர் திரு M.K. ஸ்டாலின் தலைமையிலான அரசு பிரதமர் கொண்டு வந்திருக்கிற விஸ்வகர்மா திட்டத்தின் அதன் தற்போதைய வடிவத்தை நிராகரிச்சிருக்குது. அதோடு சாதி பாகுபாடு இல்லாத வகையில சமூக நீதி பார்வையில கைவினைஞர்களுக்காக தமிழ்நாடு ஒரு விரிவான திட்டத்தை வகுக்கும்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட சொல்லியிருக்கு. சிஎம் M.K. ஸ்டாலின் ஏன் இந்த விஸ்வகர்மா திட்டத்தை நிராகரிச்சிருக்காரு? இந்த திட்டத்தை 1952 அப்போது தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த திரு சி ராஜகோபாலாச்சாரி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தோடு ஏன் இந்த விஸ்வகர்மா திட்டத்தை ஒப்பிடுறாங்க? சி ராஜகோபாலாச்சாரியோடைய குலக்கல்வி திட்டம்னா என்ன? மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இந்த விஸ்வகர்மா திட்டத்தின் சிறப்பு அம்சங்கள் என்னன்ட்டு இப்படி இது சார்ந்த தகவல்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் M.K. ஸ்டாலின் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை மத்திய அமைச்சரான திரு ஜித்தன் ராம் மன்சிக்கு நவம்பர் 28 எழுதிய கடிதத்துல ஜனவரி 4, 2024 ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு முன்பு எழுதியிருந்த கடிதத்தை ரீகால் பண்ணியிருக்காரு. அதாவது 2023 செப்டம்பர் 17 பிரதமர் கொண்டு வந்த விஸ்வகர்மா திட்டத்துல தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் பரிந்துரைத்த சில சேஞ்சஸ்களை சென்ட்ரல் கவர்மெண்ட் புறக்கணித்ததால அந்த திட்டத்துல சேஞ்சஸ்கள் ஏற்படுத்த வேண்டிய கட்டாயம் இருப்பதாக குறிப்பிட்டு அந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசு நிராகரிச்சிருக்கு. சரி, விஸ்வகர்மா திட்டம்னா என்னன்னு பார்ப்போம். இந்த விஸ்வகர்மா திட்டத்தை 2023 செப்டம்பர் 17 பிரதமர் நரேந்திர மோடி லான்ச் பண்ணாரு. இந்த ஸ்கீம் ஆனது கிராமப்புற மற்றும் நகர்ப்புற கைவினைஞர்களுக்கு சப்போர்ட் பண்ணும் விதமா அமைக்கப்பட்டிருக்கு. இதுல 18 ட்ரெடிஷனல் ட்ரேடுகள், அதாவது தொழில்கள் உள்ளடங்கியிருக்கு. எந்த மாதிரினா தச்சர், கொல்லர், பொற்கொல்லர், குயவர், செருப்பு தைப்பவர்கள், முடி திருத்துவர்கள் போன்ற தொழில்கள் இதுல இருக்கு. இந்த ஸ்கீமுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் 13,000 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. இந்த ஸ்கீம் மூலமா கைவினைஞர்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட சர்டிபிகேட் அண்ட் ஐடி கார்ட்ஸ் கொடுப்பாங்க. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய திறனை வெரிஃபிகேஷன் பண்ணி அதை மேம்படுத்துவாங்க. பேசிக் ஸ்கில் அண்ட் அட்வான்ஸ்டு ஸ்கில் ட்ரைனிங் கொடுப்பாங்க. தொழில் முனைவோருக்கான நாலேஜ் கொடுக்குறாங்க. வாங்குற கருவிகளுக்கு இன்சென்டிவாக 15,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. கடன் உதவியாக 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. அந்த கடன் உதவியை ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன்ல 1 லட்சமா கொடுக்குறாங்க. செகண்ட் டிரான்சாக்ஷன்ல 2 லட்சமா கொடுக்குறாங்க, வெறும் 5% சலுகை வட்டிக்கு. அதோட டிஜிட்டல் டிரான்சாக்ஷனுக்கு இன்சென்டிவ் கொடுக்குறாங்க, மார்க்கெட்டிங் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. இதுதான் இந்த ஸ்கீம்ல நேரடியா சொல்லப்பட்டிருக்கு. சரி, இவ்வளவு நல்ல ஸ்கீமை ஏன் எதிர்க்கிறாங்கன்னு பார்ப்போம். முதல்வர் ஸ்டாலின் என்ன ரீகால் பண்ணியிருக்கிறார்னா 2024 ஜனவரி 4 அன்று பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டது என்னதுன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி இந்த ஸ்கீம் பத்தி அனலைஸ் பண்ணோம். அதன்படி இந்த விஸ்வகர்மா திட்டம் ஜாதி அடிப்படையிலான தொழில்களை வலுப்படுத்துவதா இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காரு. அதோடு இந்த ஸ்கீம் பத்தி இந்த கமிட்டி நன்கு ஆய்வு செய்த பிறகு சமத்துவத்தை ஏற்படுத்தும் வகையில சில முக்கிய சேஞ்சஸ்களை கொண்டு வரணும்ட்டு பிரதமருக்கு இந்த குழு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு. அந்த ரெக்கமெண்டுகள் என்னென்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட், இப்போ ஒரு விண்ணப்பதாரர் அவருடைய குடும்ப பாரம்பரிய தொழிலை மட்டும்தான் செய்யணுன்றத கட்டாயமாக்கி இருப்பதை நீக்கணும். அதுக்கு பதிலாக அவருடைய தனிப்பட்ட விருப்ப ஆர்வத்திற்கு ஏற்றவாறு பட்டியலிடப்பட்ட இந்த தொழில்களை பிராக்டிஸ் பண்ற போல எலிஜிபிலிட்டியை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல 2வது சஜஷனாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மினிமம் வயது வரம்ப 35 வயதா ஆக்கணும். அந்த வயதை அடைந்தவர் மட்டும்தான் இந்த ஸ்கீம் மூலமா பெனிஃபிட் அடையும் வகையில அவருடைய குடும்ப தொழிலை தொடரும்படியான முடிவு எடுக்க அனுமதிக்கணும்னு சொல்றாங்க. அடுத்து 3வது, இந்த திட்டத்தால் பயன்பெறுவோர் பற்றின வெரிஃபிகேஷன் பண்ற பொறுப்பை கிராம பஞ்சாயத்து தலைவர்கிட்ட கொடுப்பதை காட்டிலும் கிராமப்புறங்கள்ல உள்ள VAO என்கிற வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் கிட்ட கொடுக்கணும்னு பரிந்துரைத்திருந்தாங்க. ஆனா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் MSME மார்ச் 15 கொடுத்த பதிலில் எங்களுடைய பரிந்துரைகளை நிவர்த்தி செய்ய தவறிட்டார்னு கடிதத்துல முதல்வர் ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்காரு. அதனால தற்போது எந்த சேஞ்சஸும் பண்ணாத பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்கிற அந்த PM விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாடு கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணாதுன்னு சொல்லிட்டாரு. அதோடு தமிழ்நாடு அரசு சாதி பாகுபாடு இல்லாத வகையில சமூக நீதி அடிப்படையில தமிழகத்தில் உள்ள அனைத்து கைவினைஞர்களுக்கும் உரிமை அளிக்கும் வகையில விரிவான ஒரு திட்டத்தை உருவாக்க போறதா சொல்லியிருக்காரு. இதன் மூலம் அவங்களுக்கு ஃபைனான்சியல் சப்போர்ட்டும் டெவலப்மெண்ட்டும் ஏற்படுத்துவோம்னு சொல்லியிருக்காரு. சரி, ஸ்டாலின் தலைமையிலான DMK ஆட்சி எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவை எதிர்க்கிற BJP ஆதரவாளர்களின் கருத்துக்களை பார்ப்போம். முன்னாள் தெலுங்கானா கவர்னரான தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பிரதமர் நம்முடைய பாரம்பரிய திறன்மிக்க கைவினைஞர்களுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. பல மாநிலங்கள்ல இந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அதனால பலன் பெற்ற கைவினைஞர்கள் பலர் பிரதமருக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் ஸ்டாலின் இந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருப்பது கைவினைஞர்களுக்கு செய்யற அநீதி, சில அரசியல் நோக்கத்திற்காக இப்படி செய்யறாருன்னு விமர்சிச்சிருக்கிறாங்க. அடுத்து பிஜேபியோடைய நேஷனல் விமென்ஸ் விங்கோடைய பிரசிடென்டான வானதி சீனிவாசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆயிரக்கணக்கான கைவினைஞர்கள் இந்த திட்டத்தால பயன்பெற காத்திருக்கிறாங்க. ஆனா சிஎம் உடைய இந்த முடிவு அவங்களுக்கு வலியை ஏற்படுத்தி இருக்குன்னு அரசியல் லாபத்திற்காக விஸ்வகர்மா திட்டத்தை அவர் எதிர்ப்பதாக சொல்றாங்க.
அடுத்து பிஜேபியோடைய ஸ்டேட் வைஸ் பிரசிடென்டான KP ராமலிங்கம் என்ன சொல்லியிருக்கிறார்னா, இந்த விஸ்வகர்மா திட்டம் தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தை கல்ச்சரை ஆர்ட் ஃபார்மை பாதுகாக்கும்னும், அதை விரும்பாத திமுக மொத்த நாடு ஏற்றுக்கொண்ட திட்டத்தை திமுக மட்டும் தனியாக எதிர்ப்பதாகவும் சிஎம் தமிழ் மக்களுக்கு துரோகம் இழைத்திருப்பதாகவும் சொல்றாரு. ஆனா முதல்வர் ஸ்டாலினோட இந்த முடிவை திக தலைவர் கி வீரமணி உடனடியா வரவேற்றிருக்காரு. கி வீரமணி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த விஸ்வகர்மா திட்டம் இந்தி திணிப்பை விட மோசமானதுன்னு, இது 1952 சிஎம்மாக இருந்த ராஜாஜி அறிமுகம் செய்த குலக்கல்வி திட்டத்தின் ரீசைக்கிள் வெர்ஷன் சொல்லியிருக்காரு. அதே போல இங்குள்ள திராவிட இயக்கங்களை போல நார்த்ல எந்த இயக்கமும் இல்ல. அதனால இந்த திட்டம் இனிப்பு தடவப்பட்ட விஷம் என்பது அந்த மக்களால உணர முடியல. ஆனா இங்க தமிழ்நாடு அரசு துணிச்சலாக எடுத்துள்ள இந்த முடிவு வரவேற்க வேண்டிய ஒன்றுன்னு சொல்லியிருக்காரு. அதோடு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இந்த விஸ்வகர்மா திட்டத்தை எதிர்க்கிறாங்க. சார், இதுல ஏன் கி வீரமணி முன்னாள் முதல்வர் ராஜாஜியின் குலக்கல்வி திட்டத்தோடு இந்த விஸ்வகர்மா திட்டத்தை ஒப்பிடுறாருன்னு பார்ப்போம். 1952 ஜூன் 24 சென்னை மாநில முதலமைச்சராக இருந்த ராஜாஜி சென்னை திருவான்மியூரில் நடந்த சலவை தொழிலாளர் மாநாட்டில் பங்கேற்றார். அங்க பேசும்பொழுது, அவனவன் ஜாதி தொழில அவனவன் செய்யணும், வண்ணார் வீட்டு புள்ள படிக்க வேண்டியதில்ல, குலத்தொழில செஞ்சாலே போதும், எல்லோரும் படிச்சா வேலை எங்க இருந்து கிடைக்கும்னு கேட்டாரு. அதோடு அடுத்த வருஷமே மெட்ராஸ் ஸ்கீம் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன் என்ற ஒரு திட்டத்தை ஓன் கேபினட்டோடோ அல்லது மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோடோ இப்படி யாரோடையும் கலந்து ஆலோசிக்காம இந்த ஸ்கீமை அவர் கொண்டு வந்தாரு. இந்த திட்டத்தின் மூலமா ஸ்கூல்ஸை இழுத்து மூடினாரு. இருக்கிற ஸ்கூல்லையும் 2 ஷிஃப்ட் முறையை கொண்டு வந்தாரு. அதாவது ஒர்க்கிங் ஹவர்ஸை 5 மணி நேரத்துல இருந்து 3 மணி நேரமா குறைச்சாரு. அதன்படி ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல பிள்ளைகளுக்கு ஸ்கூல் நடக்கும், செகண்ட் ஷிஃப்ட்ல அவங்க வீட்டுக்கு போய் பெற்றோர்கள் செய்கிற குலத்தொழில்களை அவங்களுக்கு உதவியா இருந்து அந்த மாணவர்கள் செய்து கத்துக்கணும். ஆனா நம்ம இந்திய கலாச்சாரப்படி ஜாதியை பேஸ் பண்ணி தான் இங்க குலத்தொழில் செய்துட்டு இருக்கிறாங்க. அதன்படி அக்காலத்துல உயர் ஜாதி மக்கள் மட்டும்தான் டாக்டர், லாயர், கவர்மெண்ட் சர்வெண்ட் இது போன்ற பதவிகள்ல இருந்தாங்க. அதுவே லோவர் காஸ்ட் மக்கள்லாம் பானை செய்பவர், துணி துவைப்பவர், செருப்பு தைப்பவர், விவசாய கூலி, தோட்ட வேலை போன்ற வேலைகளை செய்து வந்தாங்க. அதன்படி அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் அவங்களுடைய குலத்தொழில்களை தான் கத்துக்கணும்னு ராஜாஜி சொன்னாரு. இந்த ஒரு திட்டத்தை மிக தீவிரமா தந்தை பெரியார் அவர்கள் எதிர்த்தாரு. இந்த திட்டத்துக்கு குலக்கல்வி திட்டம்னு பெயர் வச்சு அதை இழிவும் செஞ்சாரு. பல போராட்டங்களை நடத்தினாரு. அப்ப எதிர்கட்சியாக இருந்த திமுக இந்த திட்டத்தை கடுமையா எதிர்த்திருந்தது. இப்படி பெரிய அளவுல மாநிலம் முழுக்க போராட்டம் வெடிக்கவே, இதன் விளைவால காங்கேயம் தொகுதியில நடந்த இடைத்தேர்தலில் ராஜாஜி படுதோல்வி அடைஞ்சாரு. பல எதிர்ப்புகளுக்கு பிறகு 1954 ராஜகோபாலாச்சாரி பதவி விலகினாரு. இந்த குலக்கல்வி திட்டமும் அதோடு கைவிடப்பட்டது. இப்படி அப்போதிருந்தே இது போன்ற திட்டத்தை திமுக எதிர்த்து இருக்குது. தற்போது மோடி ஆட்சியில அதே போன்று சாதியை பேஸ் பண்ணி குலத்தொழில் சார்ந்த ஒரு திட்டமாக விஸ்வகர்மா ஸ்கீம் இருப்பதால இதை இப்ப எதிர்த்துட்டு வராங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோஸ் அப்லோட் ஆனது உங்க நோட்டிஃபிகேஷன்ல வந்து தெரியும்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.